கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கையை வாழ்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நோக்கத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் எப்படி வேணும்னாலும் வாழலான்னு எந்த குறிக்கோளும் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் வாழ விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இப்படி தான் வாழணும்னு ஒரு பாதையை வகுத்து வாழ்கிறாங்க. வாழ்க்கை எந்த அர்த்தமும் இல்லாமல் வெந்ததை தின்னோம் விதி வந்தா சாவோன்னு வாழ்கிறதுக்கு இல்லை. அதுக்கு மாறா நாம் உண்டாக்கப்பட்டதுக்கு சரியான நோக்கத்தை தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை வாழணும். இந்த சத்தியத்தை அறியாதவங்க அவங்க என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டோன்றதையே தெரியாமலேயே கடைசி வரை வாழ்கிறது பரிதாபத்துக்குரியதாக தான் இருக்குது. ஆனால் பரிசுத்த வேதாகமோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையுடைய முறை, அதனுடைய நோக்கம், அதனுடைய இலக்கு, இது எல்லாத்தையுமே தெளிவாக போதித்து உணர்த்தி இருக்குது. ஆமாங்க, நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நாம் இந்த உலகத்திலேயே இருக்க போகிறவங்க இல்லை. நாம் நித்தியமாக தேவனோடு வாழ வேண்டியவங்க. ரொம்ப சொற்பமான நாட்கள் தான் நாம் இந்த பூமியில் இருக்க போகிறோம். இந்த பூமியில் நம்மளுடைய வாழ்க்கை நிலையானது இல்லை அப்படின்ற உண்மையை உணர்த்தி நாம் நடக்க வேண்டிய வழியை தான் வேதம் நமக்கு போதிக்குது. இப்படி இருக்கிறப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து மற்றவங்கள போல பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்படலை. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு தேவன் சொல்லியிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கிறத நாடுறதையே விரும்பணும். நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் வசிக்கக்கூடிய வீடாக நாம் இருக்கிறத தான் தேவன் விரும்புகிறாரு. இதை தெரிஞ்சுக்காம பரிசுத்த வாழ்க்கைக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறத பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அதனால இன்னைக்கு நாம் இதை குறித்து ஒரு உதாரணத்தோடு சிந்திக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஈயும் தேனியும் ஒரு நாள் வழியில் சந்திச்சுக்கிட்டாங்களாம். நண்பா, சாப்பிட்டியா அப்படின்னு ஈ தேனியை பார்த்து கேட்டுச்சான். உடனே தேனி, இல்லை நண்பா, அதுக்காக தான் பூக்களை தேடி பறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்டதும் ஈ விழுந்து விழுந்து சிரிச்சிச்சான். பூமி முழுக்க சுவையான உணவுகள் இறஞ்சி கிடக்குது, நீ என்னன்னா பூக்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற? உன் கண்களில் கோளாறா இல்லை புத்தியில் கோளாறா? அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள் கண் முன்னாடி கொட்டி கிடக்கிறப்போ அரிதான விஷயத்தை தேடி இவ்வளவு தூரம் அலைஞ்சு கஷ்டப்படுற உன்னை பைத்தியம்னு தானே சொல்லணும் அப்படின்னு ஈ சொன்னிச்சான். தேனி கோவப்படவே இல்லையா. உன் கண்களுக்கு இனிய உணவாகவும் இன்பமயமாக காட்சியளிக்கக்கூடிய எல்லாமே எனக்கு நாற்றம் பிடிச்சவையாகவும் அருவருக்கத்தக்கவையாகவும் தோணுது. நான் சேமித்து வைக்கக்கூடிய என்னுடைய உணவு பல வருஷம் ஆனாலும் அதே சுவையோட அப்படியே இருந்து பல பேருக்கு பயன்படும். ஆனால் உன்னுடைய உணவு கொஞ்ச நேரத்திலேயே அழுகி புளித்து அழிஞ்சு போகும். அது மட்டும் இல்லாமல் அதோட உன்னுடைய கூட்டம் மட்டும்தான் அந்த நாத்தத்தை தேடி போகும்னு சொன்னிச்சான். ஈ அதுக்கு மேலே ஒன்றுமே பேச முடியாமல் ஓடி போச்சான். பிரியமானவர்களே, பாவங்களை இன்பமாக கருதி வாழக்கூடிய மனுஷங்க கண்களுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறது பைத்தியக்காரத்தனமாக தான் தோணுன்றது இயற்கை தான். பரிசுத்தம் இல்லாமல் எப்படி வேணும்னாலும் வாழ்கிறது எளிதாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கொஞ்சம் சவாலான காரியம்தான். நாம் உடுத்தக்கூடிய உடையில் எந்த கரை படிஞ்சாலும் பரவாயில்லன்னு விழுந்து புரண்டு போகிறது எளிதாக இருக்கும். ஆனால் எந்த கரையும் படியாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே சவாலான காரியம்தானே. இந்த உலகத்தில் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அழுக்கு படிஞ்ச ஒருவனுக்கு கிடைக்கிறது கிடையாது. உலகத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பிரயாசப்படுறோன்றது நமக்கு நல்லா தெரியும். இப்படி இருக்கிறப்போ பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரேன்னு வேதம் நம்மளை அழைச்சிருக்கிறப்போ நாம் எந்த அளவு ஜாக்கிரதையாக நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். உலகத்தில் உள்ள மனுஷன் எப்படி வேணும்னாலும் வாழலாம். ஆனால் நாம் அப்படி இருக்க அழைக்கப்பட்டவங்க இல்லை. இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது சாதாரண காரியம் இல்லை தான். ஆனால் மனம் தளராமல் மேலானவைகளை மட்டுமே நாடுவோம். அப்படி நம்ம பரிசுத்தத்தை நாடும்போது தேவன் மகிமைப்படுவார். நம்மளுடைய தேடல் பரிசுத்தத்துக்குரியதாக மாத்திரம் இருக்கணும். நாம் அஞ்ஞானிகளை போல இருந்துக்கிட்டு அசுத்தமானதை தேடி ஓடக்கூடாது. எப்படி வேணும்னாலும் வாழலான்றது நமக்கு ஏற்புடையதே கிடையாது. நமக்குன்னு நியமிக்கப்பட்ட
நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டத்தில் சரியாக ஓடுவோம். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள்னு எபேசியர் 4:17 சொல்லப்பட்ட ஆலோசனையை மனசில் வச்சுக்கலாம். மற்றவங்கள போல இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மகிமையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளை இன்னைக்கே நாம் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக நடத்துவார். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.